மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயத்துல 4 கிரகம் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துல குரு வக்ரம் சந்திரனும் இணையும் போது அந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் படுத்தும். கடன் கொஞ்சம் அதிகமா நமக்கு புஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துக்காக வாங்கக்கூடிய கடன் இல்லையா, நமக்கு கரெக்டான ஒரு வேலைக்காரங்க அமையாம நம்ம கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் ஒரு 2 நாள் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் டோட்டலா மாறிடும். ஏன்னா மெயினா 7ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிம்மதியா இருப்பீங்க, கோவமே இருக்காது, ஈஸியா இருக்கும், டென்ஷனே இருக்காது. வெளியூர் போறது கண்டிப்பா இருக்கும், அலைச்சல் இருக்கும், இரவு நேரம் தூங்க முடியாது, அவ்வளோ வேலையின் பழு உங்க மேல எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏத்திடுவாங்க. ஒரு மனுஷன் ஒரு கல்லு தூக்குனா பரவாயில்ல, 10 கல்லு ஒரே அடியா தலைமையில தூக்கி வச்சா இப்படி இருக்கிற கழுத்து இப்படி டபக்குன்னு இப்படி உட்காந்துக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். அதனால கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி, பழு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அதை மட்டும் பாருங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நல்லா இருப்பீங்க. மன அமைதி அதிகிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். நிறையா தேசாந்தரம் போகிறது, கஷேத்ராடனங்கள் போறது, கோவில்களுக்கு நிறைய போறது, அதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அக்யூமுலேட் ஆகிற மாதிரி இருக்கு. முழு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்க போறது. பக்காவா பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை முடிக்க போறீங்க, நல்லா இருக்க போறீங்க. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சந்தோஷம் 90, பொருளாதாரம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.